கண்ணன் வணக்கம். கண்ணன், கவர்னர் மாளிகையில் எழுதி இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானதாக நாங்கள் கொஞ்சம் பார்க்கறது என்னன்னா, மாநில அரசு மற்றும் மக்கள் மாளிகை இடையே இணக்கமான சூழல் நிலவ வேண்டும் என்ற தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து மக்களாட்சியின் மாண்பை நிலைநாட்டும் விதமாக அமைந்துள்ளது என்றால் மிகையல்ல. ஜனநாயகத்தில் ஆளப்படும் ஆட்சியானது ஒருங்கிணைந்த இணக்கமான உறவை அனைத்து தரப்பிலும் நிலைநாட்டி மக்களின் எதிர்பார்ப்புகளை தேவைகளை பூர்த்தி செய்வதையே ஓர் நிலையான முன்னுதாரண அரசானது தனது நோக்கமாக கொண்டு செயல்பட வேண்டும் என்ற இலக்கை நோக்கி நாம் அனைவரும் இணைந்து பயணிக்க தொடங்கி உள்ளோம் என்பது மனதுக்கு நிறைவை தருகிறது. அது என்னன்னா, ரொம்ப இந்த 2 டைம்ஸ் பாடினதுனால இப்படி வருது சார். ஜெயலலிதா மேடத்தினுடைய இறப்புக்கு பிறகு சார், இங்கே தமிழ்நாட்டில் ஆளுநராக நியமிக்கப்பட்ட மரியாதைக்குரிய திரு பன்வாரிலால் புரோஹித் மாவட்டம் தோறும் ஆய்வை நடத்தினார். அப்போது முதலமைச்சராக இருந்த தமிழ்நாடு அரசுக்கு அது ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்தது. அதை எதிர்த்து போராடி அவரை போக விடாமல் செஞ்சது டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு கவர்னர் உரை ஒரு நாளும் அவர் வாசிச்சது கிடையாது. அவர் பெரிய தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனால் இந்த அரசு அமைந்த பிறகு இங்கே ஒரு பெரிய இணக்கமான சூழல் உருவாகி இருக்கிறது அப்படின்ட்டு கவர்னர் மாளிகையே தன்னிச்சையாக ஒரு அறிக்கை கொடுப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏடிஎம்கேவுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க, திமுகவிற்கு தொந்தரவு கொடுத்தவங்க இன்னைக்கு அமைதியா இருப்பது என்ன சார்? அதாவது திமுகவிற்கு சமூக நீதினா என்ன, சமத்துவம்னா என்ன, மும்மொழி கொள்கைனா என்ன, இருமொழி கொள்கைனா என்ன, மொழின்னா முதல்ல என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த கட்சிய அப்படித்தான் தோன்றியது. மொழிதான் திமுகவை ஆட்சியிலேயே அமர்த்தியது. ஆனா இன்னைக்கு படிச்ச கவர்னருக்கும் அந்த மொழி கொள்கைன்னா என்னன்னு தெரியாது. ஆட்சியில இருக்கிற கட்சிக்கும் மொழி கொள்கைன்னு என்னன்னு தெரியாது. அதுக்கு சண்டை போடணும் அப்படிங்கிற கேட்கிற அமைச்சர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. தாவேக அமைச்சர்களா, நீங்க எதுக்குமா ஹிந்திலையும் தெலுங்குலையும் பேசுறீங்கன்னு ஒரு அமைச்சர்கிட்ட கேட்டா, அதர் ஸ்டேட்டுகள்லாம் என்னுடைய ஸ்பீச்சை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி அதை புலகாங்கிதம் அடைந்து கொள்ளுகிற அமைச்சர்களை தான் நம்ம பார்க்கிறோம். ரீல்ஸ் மோகத்துலதான் இந்த ஆட்சி இயங்குது, ரியலா வரல. ஆளுநர் மாளிகை புலகாங்கிதம் அடையுது அப்படின்னா, எங்களுக்குள்ள இருக்கிற அண்டர்டீலிங்கு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. ஆளுநர் மாளிகைக்கும் அரசுக்கும் ஏற்படுற இணக்கத்தினால பொதுமக்கள் யாரும் வாக்களித்தவங்க மகிழ்ச்சி அடைஞ்சிட மாட்டாங்க. மக்களுக்கு என்ன தேவை? 6 சிலிண்டர் குடுக்கேன்னு சொன்னீங்க, கொடுத்தியா? 2500 ரூபாய் தர்றேன்னு சொன்னியே, தர்றியா? தாலிக்கு தங்கம் சொன்னிய, குடுக்குறியா? தாய்மாமன் சீருன்னு சொன்னிய, அண்ணன் சீருன்னு சொல்லிய, இதெல்லாம் எப்ப கொடுப்ப அப்படிங்கிற கேள்விதான் அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. இந்த 1000 ரூபாய கொடுக்க வைக்கிறதுக்கு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியிருந்துச்சு. இன்னைக்கு கொடுத்துருவோமா வேண்டாமா நிறுத்திடுவோமான்னு கூட முதலமைச்சர் ஆலோசனை பண்ணாருன்னு கேள்விப்பட்டு திமுக உட்பட இன்ன பிற கட்சிகள் எல்லாம் கடுமையான போராட்டம், நம்ம போல அரசியல் விமர்சகர்கள்லாம் கடுமையான எதிர்ப்புக்கு அப்புறம் இந்த தாய்மார்களுக்கு 1000 ரூபாயவே கடுமையான போராட்டத்துக்கு அப்புறம் தான் பெற முடிஞ்சிச்சு. அப்ப எதையுமே தர முடியாத ஒரு முதலமைச்சர் ரியலா வந்துட்டார். அவருக்கே தெரியல இப்ப எப்படி நம்ம வந்தோம், திடீர்னு நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் நடந்து போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷனை எப்படி ரியாக்ட் பண்றது, ஆட்சி அதிகாரத்தை எப்படி செலுத்துவது அப்படிங்கிற எந்த சிந்தனையும் செயல் இல்லாம வந்துட்டார். இத நம்ம இப்படி ஒரு நினைச்சு பார்க்கணும். நம்ம மேகதாது பிரச்சனையில கர்நாடகா முதலமைச்சர் இருக்காரு சிவகுமார், அவர் என்ன சொன்னார் விஜய பத்தி? அது தேர்தலுக்கு முன்பாக சொன்னாரு. இல்ல இப்ப இந்த சிஎம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் சொல்லல, அதுக்கு முன்னால சொன்னாரு. இல்ல சிஎம் பதவி விஜய் ஏத்துட்டாரு. தமிழ்நாட்டுல ஒரு இம்மெச்சூர்டு லீடர் சிஎம் இருக்காரு, அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இல்ல சார். அது இல்ல அது முன்னால சொன்னாரு, முதலமைச்சர் ஆன பிறகு சொல்லல. இன்மெச்சூர்டு பொலிட்டீஷியன், அது தேர்தலுக்கு முன்பாக சொன்னது. அப்ப இம்மெச்சூர்டு பொலிட்டீஷியன் யாரு சொன்னாரு? விஜய் தான் சார் சொன்னாரு. அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? விஜய். அப்ப அவரே ஆட்சிக்கு வந்துட்ட போது மேகதாட்டு பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனையே இல்லை,
காவிரி பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்ப பாருங்க, மேட்டூர் டேம்ல 12ஆம் தேதி ஒவ்வொரு ஜோன்லயும் தண்ணி திறந்து பண்ணணும். இப்ப தண்ணி திறக்கல. அப்ப கடைமடை பகுதியில இருக்கிற டெல்டா பகுதியில இருக்கிற அத்தனை விவசாயிகளும் இப்ப காஞ்சு போய் அந்த இடத்துல பவர் கூட வராது, அந்த அளவுக்கு நிலம் காஞ்சு போச்சு. அப்ப இந்த தண்ணியை பெறுவது எப்படி? கர்நாடகத்துல காவிரி தண்ணீரை பெறுவது எப்படி? ஆந்திரால கிருஷ்ணா நதி நீரை பெறுவது எப்படி? இதெல்லாம் ஒரு அரசாங்கத்தை செலுத்துறவங்களுக்கு, முதலமைச்சருக்கு, அமைச்சரவைக்கு தெரியாத ஒரு அரசாங்கத்துல நாம இப்ப மாட்டிக்கிட்டோம். இது தமிழகத்திற்கு ஏற்பட்ட வளர்ச்சி அல்ல, தளர்ச்சி. மாற்றம் என்று சொல்லி வாக்களித்த மக்களுக்கு ஏமாற்றத்தை தான் இந்த அரசு பரிசாக தருகிறது. இது துன்பம், துயரம், துரதிஷ்டம்.